இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த செய்தி வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். கொடுக்கப்படுகிற செய்தி தேவனை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பேச உதவி செய்யுங்க. அடியேனை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன எதிர்பார்த்திருக்கீங்களோ அதன்படி நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் ஒரு நினைவு வைத்திருக்கிறேன், அதை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேணும், தன்னுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேணும், தன்னுடைய இனஜன பந்துக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதிலே நிச்சயமான ஒரு கருத்து உண்டு. அவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிற அந்த நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவருடைய நினைவுகள் எப்படி இருக்கு பாருங்க. அது தீமைக்கான நினைவுகள் அல்ல, அது சமாதானத்தை கொடுக்கிற நினைவுகள். எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை நோக்கி பார்க்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஆர்வமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? நம்முடைய தேவைகளை புரிந்து அவைகளை நமக்கு நிறைவாய் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சமாதானம். அருமையான ஒரு தேவனுடைய மனிதன் இப்படியாக சொல்லுகிறார். தேவன் ஒரு திட்டம் தந்தார், அந்த திட்டத்தை தேவன் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அந்த திட்டம் நிறைவேறத்தக்கதான பாதுகாப்பையும் கொடுப்பார். ஜார்ஜ் முல்லர் இப்படித்தான் சொல்லுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வேளையிலே நல்ல ஒரு பாதுகாப்பையும் கொடுப்பார். இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அருமையான ஒரு வாய்ப்பு. தேவன் நம்மீது ஒரு திட்டம் வைக்க நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற நாம் ஆர்வம் உள்ள பிள்ளைகளாக இருப்போமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு அந்த திட்டத்தை கொடுப்பது மாத்திரம் அல்ல, அதை நிறைவேற்றக்கூடிய பலனை கொடுப்பார். அதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு எதிர்ப்புகள் தோல்விகளையும் மாற்றி தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றி நமக்கு கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அழைப்புக்கு ஏற்று, நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அழைப்பை ஏற்று எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு சொல்லுகின்றார்கள்.
இது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்த ஆண்டவருடைய திட்டம் தான். அவர்களாக எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு செல்லவில்லை. தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தார். ஏனென்றால் எகிப்து தேசத்திலே அவர்கள் அனுபவித்த அந்த அடிமைத்தனத்தினுடைய வேதனை அவ்வளவு கடினமான ஒரு வேதனையாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்ப ஆயத்தமானார். விடுதலை கொடுப்பதற்கு ஒரு மகனை ஆயத்தப்படுத்தினார். இப்படியாக அவர் அழைத்து அவர் கானான் தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்லுகின்றார். கொண்டு செல்லுகின்ற வேளையிலே எவ்வளவோ இடர்பாடுகள் வந்தாலும் தேவன் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்தார். அவருக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அவர்களோடு கூட இருந்தார். ஏனென்றால் அந்த திட்டத்தை கொடுத்தது ஆண்டவர். அது அவருடைய பரம அழைப்பாக இருந்தது. அநேக வேளைகளிலே அந்த இஸ்ரவேலரை அந்த வனாந்தர தேசத்திலே அழித்து போடுவோமா என்று கூட ஆண்டவர் எண்ணிய வேளைகள் உண்டு. ஆனால் அந்த இடத்திலே திறப்பின் வாயிலே நின்றது யார் தெரியுமா? மோசே. அதனால்தான் ஆண்டவர் மோசையை சொல்லுகிறார், இவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான், தேவனுடைய சமூகத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தான், தேவனுடைய பார்வையிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று அவனை குறித்து ஆண்டவரை சாட்சி கொடுக்கின்றார். அப்படியானால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எவ்வளவு இடர் வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் தெரியுமா? உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு விரோதமான முறுமுறுப்புகளை சொல்லாத பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அநேக எடுத்துக்காட்டுகளை தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அவைகள் தோல்விக்கான எடுத்துக்காட்டுகள் அல்ல, வெற்றிக்கான எடுத்துக்காட்டுகளை. சரி, அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாக வந்தாச்சு. ராஜாக்களை கேட்டார், ராஜாவை கொடுத்தார். இப்படியாக ஆண்டு வருகின்ற வேளையிலும் கூட அந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். ராஜாக்களும் அதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளை எல்லாம் தாண்டி வரும்போது தேவன் அவர்களுக்கு சோதனையை கொடுக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக துன்மார்களை பகைஞரை ஆண்டவர் உருவாக்குகின்றார். மீதியானவர்கள் இஸ்ரவேலர்களை ஒடுக்குகின்றார்கள், அடிமைப்படுத்த எண்ணுகின்றார்கள். இந்த வேளையிலே இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி முறையிடுகின்றார்கள். அநேக பிள்ளைகள் தேவனை நோக்கி முறையிடுகின்றார்கள். பலர் அவர்கள் சோரம் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அந்த இஸ்ரவேலர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை தீட்டுகின்றார். யாரை கொண்டு அந்த விடுதலை கொடுக்கலாம்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சோதனைகளும் வேதனைகளும் நாம் படும்போது, தேவனை நோக்கி முறையிடும் போது, தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கும் போது தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகின்றார். என்ன திட்டத்தை ஏற்படுத்துகின்றார்? யாரை கொண்டு இந்த விடுதலையை இந்த நபருக்கு நாம் கொடுக்கலாம், இந்த குடும்பத்திற்கு நாம் கொடுக்கலாம், இந்த சபைக்கு கொடுக்கலாம், இந்த தேசத்திற்கு கொடுக்கலாம், உலகம் முழுவதற்கு யாரை கொண்டு விடுதலை கொடுப்பது என்று ஒரு நபரை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி தேடிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவருடைய கண்ணில் பட்டது யார் தெரியுமா? கிதியோன். கிதியோன் ஆண்டவருடைய நினைவுக்கு வந்தவனாக இருந்தார். கிதியோனை குறித்து ஆண்டவர் அறிந்திருந்தார், உணர்ந்திருந்தார். இவன் இந்த காரியத்தை சாதிக்கத்தக்கவன் என்று உணர்ந்திருந்தார். எப்பொழுது தெரியுமா? அந்த கடினமான வேளையிலும் கிதியோன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய கோதுமை பயிரிடப்பட்ட அந்த இடத்திற்கு சென்று கோதுமையை அவன் அறுவடை செய்ய, வார்கோதுமை அறுவடை செய்த அவன் ஆயத்தமாயிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம், பராக்கிரமசாலியே என்று சொல்லுகின்றார். பராக்கிரமசாலியே என்ற கிதியோனை தேவனுடைய தூதன் அழைக்கும் போது கிதியோனுக்குள்ளாக ஒரு பயம். நானே மீதியானியருக்கு பயந்து இந்த இடத்திலே வார்கோதுமையை நான் அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படி ஒரு பராக்கிரமசாலியாக முடியும்? இந்த செய்தியை கொடுக்கிற அந்த நபர் யார் என்று அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். பராக்கிரமசாலியே என்று அழைத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த தூதன், கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். பாருங்களேன், கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் தெரியுமா? எவ்வளவு திகில், எவ்வளவு பயம் நிறைந்த அந்த இடத்திலே தேவனுடைய தூதன் வந்து சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே என்று அழைத்தது மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன காரியத்தை குறித்து நாம் பயந்து கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறோமோ, தேவன் தன்னுடைய தூதனையே அனுப்புகிறார். அனுப்பி நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், வாக்கியத்தை கொடுக்கிறார். உன்னதமான ஒரு வார்த்தை, பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார், நீ பயப்படாதே. அதுக்கு அது அர்த்தம் என்ன? பயப்பட. ஆம், யார் யாரெல்லாம் என்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ, என்ன காரியத்திற்காக நீங்கள் திகிலோடு கலக்கத்தோடு அழுகையோடு உட்கார்ந்திருக்கிறீர்களோ, அது தேவன் அறிவார். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள். தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து தேவன் முகத்தை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். பராக்கிரமசாலி என்று சொல்லும் போது கிதியோனுக்கு ஒரு எண்ணம், நான் எப்படி பராக்கிரமசாலி ஆக முடியும்? நானே மீதியானருக்கு பயந்து இந்த இடத்திலே நிற்கிறேனே, என்னுடைய ஆலையிலே நிற்கிறேனே, என்னுடைய நிலத்திலே நான் நிற்கிறேனே, நான் என்ன பராக்கிரமசாலி என்று பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். எப்பா, நீ ஒரு கோழை என்று நினைக்காதே, நீ பலனற்றவன் என்று நினைக்காதே. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடே கூட இருப்பாரானால் எங்களுக்கு இவைகளெல்லாம் நேரிடுவானேன் என்று கேட்கிறான். ஆண்டவர் எங்களோட கூட இருப்பாரானா இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு எதுக்கு, இந்த பயங்கள்லாம் எங்களுக்கு எதற்கு என்று கேட்கின்றான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட நீ போப்பா, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ. இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு உன்னிலிருந்து வரும், இஸ்ரவேலருக்கு விடுதலை உன் மூலமாய் வரும், நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது கிதியோன் ஆண்டவரிடமாய் பேசுகிறான், உண்மையிலே என்னோடு கூட பேசியது என் தேவனாகிய நீர்தானா என்று அவன் ஆண்டவரை நோக்கி அவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், மீதியானியரை நீ முறியடிப்பாங்க, நீ எழுந்து போ, நீ பயப்படாத, உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவன் ஆண்டவரிடத்தை கேட்கிறான், ஆண்டவரே, இது உண்மைதானா? நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நான் புரிந்து கொள்ளலாமா என்று சொல்லும்போது அவன் என்னென்ன சந்தேகங்களை கேட்டானோ தேவன் அவைகளில் எல்லாம் கிதியோனுக்கு விடுதலை கொடுக்கிறார், நிவர்த்தி பண்ணுகிறார். அப்பொழுது அவன், ஆண்டவரை நான் பார்த்துட்டேனே இல்லையா, ஆண்டவரை பார்த்தவன் உயிரோடு இருப்பதில்லையே என்று கலங்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாவதில்லை கிதியோன், நீ சாவதில்லை, நான் உன்னை இஸ்ரவேலரின் மீட்புக்காக உன்னை அழைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்புகின்றார். அப்பொழுது கிதியோன் எழுந்து வருகிறான். ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்துகிறான். அவன் எழுந்து வரும்போது தேவன் அவனோடு கூட இருக்கிறார்.
கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மீது இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வேலைகளை செய்வதற்கு, நம்முடைய காரியங்களை நடத்துவதற்கு, நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்முடைய வாழ்வை நடத்துவதற்கு தேவன் நம் மீது இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியின் மூலமாக நம் மீது இறங்குகிறார், நம்மை செயல்படுத்துவதற்காக. அப்பொழுது அவன் 2 சோதனைகளை சொல்லுகிறான். 2 சோதனையும் தேவன் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். தேவன் தான் என்பதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார். அப்பொழுது அவன் மீதியானவரோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக அவன் ஆயத்தமாகும்போது அவனோடு கூட மிகப்பெரிய ஒரு படை விழும்புகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, இவ்வளவு பெரிய படை எதற்கு? மீதியானியரை எதிர்ப்பதற்கு உன்னோடு கூட இருப்பவர்கள் அதிகமான பேர் என்று சொல்லுகின்றார். என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேட்கும்போது அவர் அங்கேயே 2 சோதனையை வைக்கிறார். ஆற்றங்கரைகளை கூட்டி செல்கின்றார். தண்ணீர் பருக சொல்லுகின்றார். நக்கி குடித்த ஒரு 300 பேரை மாத்திரம் தேவன் அவனுக்கு காண்பிக்கின்றார். அந்த 300 பேரோடு கூட நீ போய் என்று சொல்லுகின்றார். கிதியோனுக்கு ஒரு பயமும் கிடையாது, ஒரு திகிலும் கிடையாது, ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த 300 பேரோடு கூட அவன் ஆயத்தமாகின்றார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கான ஒரு தரிசனம். ஒரு காரியத்தை செய்வதற்கு பல லட்சம் பேர் அங்கே மீதியானியர்கள் குவிந்திருக்கிறார்கள், இஸ்ரவேலருக்கு விரோதமாக குவிந்திருக்கிறார்கள். ஆனால் கிதியோனோடு கூட இருந்தவர்கள் 300 பேர் மாத்திரமே. அவர்கள் போதும் என்று தேவன் சொல்லுகின்றார். அவன் ஆயத்தமாகி அந்த யுத்த தளத்திற்கு அவன் செல்லுகின்றான். யுத்த தளத்திலே அவன் செல்லும்போது அவனுக்கு ஒரு பயம்தான். அங்கே பார்த்தா பல லட்சம் மக்கள் போர் வீரர்களாக குவிந்திருக்கிறார்கள், ஒட்டகங்கள், குதிரைகள் என குவிந்திருக்கிறார்கள். அவன் பார்க்கும்போது, எப்பா, தன்னுடைய மெய்க்காவலனை கூப்பிட்டு கேட்கின்றான், அந்த இடத்தை சென்று நாம் ஆராய்ந்து வர வேண்டுமே, சந்தித்து என்ன என்று பார்த்து வர வேண்டுமே என்று சொல்லும்போது அவன் சொல்லுகின்றான், நான் உன்னோடு கூட வருகிறேன். 2 பேரும் ஆயத்தமாக்கி அங்கே சொல்லுகின்றார்கள். அங்கே செல்லும்போது 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மீதியானரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்திருந்தார்கள். அதை பார்க்க திரளாய் லட்சமாய் படுத்திருக்கிறார்கள். அதை பார்த்த அந்த கிதியோனுக்கு ஒரு பயம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, பயப்படாத, நீ போ, உன்னோடு கூட இருப்பது நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று அவன் செல்லும்போது அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் அங்கு ஒரு விசேஷத்தை கட்டளையிடுகிறார். கிதியோன் வந்தபோது அங்குள்ள ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். 2 பேர் பேசிட்டு இருக்கான். அந்த படை வீரர்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கான். ஒருதை சொல்றான், இப்ப நான் ஒரு சொப்பனை கண்டப்பா அப்படிங்கிறான். என்னடா சொப்பனம் அப்படி சொல்லி அவங்க பேசும்போது ஒருதை சொல்றான், ஒரு வார்கோதுமை அப்போ கிதியோனிடமிருந்து புறப்பட்டு வந்து நம்முடைய பாளையத்திற்கு வந்து அது கூடாரம் பக்கம் வந்தபோது கூடாரம் விழுந்து கிடந்தது என்று சொல்கிறார். நம்முடைய கூடாரம் விழுந்து போயிட்டு அப்படின்னு சொல்றோம். என்னது? ஒரு வார்கோதுமை அப்பந்தான். சாதாரண ஒரு வார்கோதுமை அப்பத்தினாலே நம்முடைய கூடாரம் விழுந்து போயிற்று அப்படின்னு சொல்றோம். அப்பொழுது கிதியோன் நம்ம எழுந்து போகக்கூடிய ஒரு நேரம் இதுதான் என்று உணர்ந்தவனாக அந்த படைகளுக்கு எதிராக அவன் புறப்பட்டு போகிறான். விழுந்து போனார்கள். 1,80,000 பேர் விழுந்து போனார்கள் இல்லையா? இவர்களுடைய அந்த ஆயத்தத்தை பாருங்க. ஒரு பானையில் 300 பேரும் ஆளுக்கு ஒரு பானை எடுக்கிறாங்க. அதில் ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க. உள்ளுக்கு ஒரு தீபந்தத்தை வைக்கிறாங்க. இருட்டான வேலை. 300 பேரும்
துதித்து கொண்டு ஓடும் போது அந்த தீப்பந்தத்தை பார்த்த அந்த மீதியானவர்கள் இதோ பெரிய படை வருகிறது என்று எண்ணியவர்களாக, பயந்தவர்களாக ஒருவரை ஒருவர் வெட்டி விழுந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தான். எந்தெந்த காரியங்களை குறித்து நாம பயப்படுகிறோமோ அந்தந்த காரியங்களிலே தேவன் ஒரு ஞானத்தையும் ஒரு அறிவையும் ஒரு புத்தியையும் ஒரு வல்லமையும் கொடுத்து நம்மை அனுப்புகின்றார், நம்மை செயல்பட வைக்கின்றார், செயல்பட வைக்கிறார். கிதியோன் செய்தது அங்கு பெரிய காரியம் அல்ல. கிதியோனுடைய பட்டயம் அவர்களுக்கு விரோதமாக எழுந்தது என்று சொல்வதற்கு அங்கே ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீதியானர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை கிதியோன் தன்னுடைய படை வீரர்களை கொண்டு கல்லங்கடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ? தேவன் செயல்பட ஆரம்பித்த போது. இப்போ தேவன் செயல்பட ஆரம்பித்தா நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எதிர்ப்புகளும் நிச்சயமாக அது நம்மை விட்டு விலகி போகும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான். சுகவீனம், பலவீனம் இல்லையா, ஞானம் இல்லையா, ஞானம், இவைகள் எல்லாம் தடுப்பது யார் தெரியுமா? மனிதர்கள் மூலமாக பிசாசனுடைய கிரியைகள், சாத்தானுடைய கிரியைகள். சாத்தானோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறார், தேவன் சொல்லியிருக்கிறார். பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு தனி மனிதனால் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு தடை கொடுப்பது பிசாசு தான், சாத்தான் தான் தடையை கொடுப்பான். ஆனால் அவனா டைரக்டா வந்து செய்ய மாட்டான். ஆனால் யார் மூலமா கொடுப்பான் தெரியுமா? நமக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், நம்மோடு தொடர்புடைய பிள்ளைகள் நிமித்தமாக கொடுப்பான். இதை புரிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவு நமக்கு வேண்டும், அந்த புத்தி வேணும். இந்த புத்தி நமக்கு வல்லமையை கொடுப்பது யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் தான். நம்முடைய ஆண்டவரை நாம சார்ந்து இருந்தால் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தேவன் நமக்கு அதை குறித்த ஒரு ஞானத்தை கொடுப்பார், ஒரு பலனை கொடுப்பார், ஒரு தைரியத்தை கொடுப்பார். தேவனோடு கூட நாம் இருப்போம். ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராகத்தான் இருக்கிறார். அப்போ தேவனுடைய நினைவுகள் நம்மளே செயல்பட வேண்டுமானால், நம்மை குறித்த அந்த ஆசீர்வாதம் நம்மளே செயல்பட வேண்டுமானால் நாம 3 காரியங்களை பின்பற்ற வேண்டும். 1, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னொரு காரியம், நாம் பின்னானவைகளை மறக்க வேண்டும். பின்னானவைகளை ஏன் மறக்க வேண்டும் தெரியுமா? சில நாட்களில் சில காரியங்களை பின்னானவைகள் நமக்கு எப்படி கொடுக்கும் தெரியுமா? நம்ம ஆண்டவரை சார்ந்து இருப்போம். அந்த காரியத்தை செய்யும்போது தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். அப்பொழுது நமக்குள்ளாக ஒரு பெருமை குடிகொள்ள ஆரம்பித்திருக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளும். ஒரு பெருமை நமக்குள்ளாக குடிகொள்ள ஆரம்பித்திருக்கும். பெருமை தேவனுக்கு விரோதமானது, தேவனுக்கு விரோதமானது இல்லை. சில காரியங்களை நம்ம தோல்வியே சந்திச்சிருப்போம். அப்போ நம்முடைய எண்ணம் எப்படி வரும் தெரியுமா? ஆமா, என்ன செய்வோம், ஆண்டவர் சொன்னாலும் எனக்கு இல்லை, தோல்விதான் வரும் அப்படிங்கிற ஒரு முறுமுறுப்பை நம்ம பேச ஆரம்பிப்போம். அதனால தான் பின்னானவைகளை நீங்க மறந்துடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை, அவைகளை குறித்து சிந்தியுங்க. அவைகளை குறித்து தேவன் உங்களோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதை மாத்திரம் செய்யுங்க. எனக்கு முன்னாலே எனக்கு அவ்வளவு எனக்கு கிடைச்சி, எனக்கு நிச்சயமா கிடைக்கும், அந்த பேச்செல்லாம் வேண்டாம். நமக்கு தேவை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கணும், தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார். பராக்கிரமசாலியே என்று அழைத்திருக்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று அழைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நீங்க செய்யுங்க. பின்னானவைகளை எல்லாம் மறந்துடுங்க. ஒரு காரியம் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய வேணும். இன்னொரு காரியம் பின்னானவைகளை மறந்துடணும். ஏன்னா அதுல வெற்றி இருந்திருக்கும், தோல்வி இருக்கும். அதை வச்சு நம்ம இங்க பேசக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு நம்மை அழைத்தவர் நம்முடைய தேவன். இன்னொரு காரியம் செய்யணும், லக்கை நோக்கி நம்ம ஓடணும். லக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். லக்கை நோக்கி ஓட 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 தேவன் எல்லா எதிர்ப்புகளையும் நம்மை விட்டு அகற்றுவார். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு நிச்சயமாக நமக்கு வெற்றியை கட்டளையிடுவார். அவர்தான் நம்மை அழைத்த ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கிறீர்களோ
அவைகளை உங்களுக்கு செய்யும்படிக்கு தேவன் உங்கள் பேரில் ஒரு நினைவை வைத்திருக்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. கவனமாக இருங்கள். தேவனோடு கூட பேசுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தி வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆண்டவரை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. நீர் எங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் அப்பா. நாங்கள் பலப்படுகிறோம். உமக்குள்ளாக நாங்கள் பலப்படுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க தகப்பனே. என் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளை என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் என்கிற ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணத்தை, ஒரு விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. அது நிமித்தமாய் பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலையும் பலப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு விடுதலை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. தனிநபரை பலப்படுத்துங்க, குடும்பத்தை பலப்படுத்துங்க, சபையை பலப்படுத்துங்க, இந்தியாவை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்தியாவை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உமக்காக ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அநேக நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நேரத்தை ஒதுக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்காக ஜெபிக்கும் போது, உம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது நீர் இவர்களுடைய வேண்டுதலை நீர் கேட்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை குறித்த பயத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவர், இது கடைசி காலமாய் இருப்பதினாலே கவனமாய் செயல்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.